Hey guys, hope you are doing well and once again welcome back to my YouTube channel. This is Chinraj talking to you. Friends, if you want to learn English, we all need to keep learning something in English every day. Through this lesson, I would like to teach you some useful spoken English tip through Tamil. So, are you all ready to learn? Yes, let's get started. So, இன்னைக்கு இந்த வீடியோல நான் உங்களுக்கு கொடுக்க போற டிப் என்ன அப்படினு கேட்டிங்கனா பாதகமான. இப்போ நம்ம தமிழ்ல பேசும்போது பாதகமான அப்படினு சொல்லி நிறைய சென்டென்சஸ் டே டு டே லைஃப்ல பேசுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ட்ரிங்கிங் வைன் குடிப்பதற்கு பாதகமானவன். சாதகமானவன் இல்ல, பாதகமானவன். இன்னும் சிம்பிளா சொல்ல போனா எதிரானவன். நான் வந்து வைன் குடிப்பதற்கு எதிரானவன். நான் அங்க போவதற்கு எதிரானவன். நான் வந்து அது வாங்குவதற்கு எதிரானவன். நான் வந்து இந்த ஜங்க் ஃபுட்டுக்கு எதிரானவன். நான் வந்து டவுரி சிஸ்டம்க்கு வந்து எதிரானவன், அதாவது வரதட்சணைக்கு எதிரானவன். நான் வந்து பிளேயிங் கார்ட்ஸ், இந்த மாதிரி சூதாட்டத்திற்கு எதிரானவன். ஸோ இந்த மாதிரி எதிரானவன் அல்லது பாதகமானவன் சொல்லிட்டு நம்ம நிறைய சென்டென்சஸ் டே டு டே லைஃப்ல தமிழ்ல பேசுறோம். ஸோ அதை தான் எப்படி இங்கிலீஷ்ல மேக் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்க போற டிப். So my dear lovable viewers, this will be very interesting and useful. So please do watch it till the end and definitely you are going to learn something new. So பாதகமானவன் அல்லது எதிரானவன் அப்படின்னு சொல்லி தமிழ்ல பேசிட்டு இருக்கிற சென்டென்ஸ் இங்கிலீஷ்ல பேசுறதுக்காக ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சது அப்படின்னா நீங்களே வந்து நியூ ஃப்ரேசஸ் சூப்பரா மேக் பண்ணுவீங்க. So what is the structure? Now look at this board. So adverse அப்படினா பாதகமான, not சாதகமான. இன்னும் சிம்பிளா சொல்ல போனா எதிரானவன். நாம ஒரு விஷயத்துக்கோ அல்லது ஒரு பொருளுக்கோ எதிரானவங்க. ஓகே, first you need to write subjects. So what are the subjects? I, we, you, they, he, she, it, any boy name or any girl name plus helping verbs according to this subject. I comes means you need to write am auxiliary verb. I mean am helping verb. Subjects he, she, it, third person singular. If these come, you need to write is helping verb. Okay, subject you, we, they. If these come, you need to write are helping verb. Okay, plus adverse it means பாதகமான அல்லது opposite எதிரான. Okay, adverse to plus gerund verb plus ing we call gerund or noun. Okay, you can write gerund or noun. So once again, subject plus helping verb plus adverse to plus gerund or noun. Okay, now look at this example. I am, because subject here I, so I comes means you need to write am helping verb. I am adverse to drinking wine. I am adverse to drinking wine. நான் வந்து வைன் குடிப்பதற்கு எதிரானவன், பாதகமானவன், அதாவது ஆப்போசிட் ஆனவன். ஓகே, I am adverse to drinking wine. I am adverse to drinking wine. நான் வந்து drinking குடிப்பதற்கு எதிரானவன். ஓகே, and second one, I am adverse to playing cards. Yes, நான் வந்து playing cards விளையாடுவதற்கு எதிரானவன். I am adverse to playing cards. I am adverse to playing cards. And next one, he is adverse to cheating. Yes, அவன் வந்து ஏமாத்துவதற்கு பாதகமானவன் அல்லது ஏமாத்துவதற்கு எதிரானவன். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் எப்பவுமே வந்து ஏமாத்த மாட்டான் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அவன் ஏமாற்றுவதற்கு எதிரானவன். ஓகே, he is எதிரானவன் அப்படின்னு வந்துட்டாலே adverse. He is adverse to cheating. Okay, and next one, she is adverse to junk food. Yes, அவள் வந்து ஜங்க் ஃபுட்டுக்கு எதிரானவள் அல்லது அவள் வந்து ஜங்க் ஃபுட்டுக்கு பாதகமானவள், ஆப்போசிட் ஆனவோ. ஓகே, பேச்சு வழக்கில் சொன்னா எதிரானவோ பாதகமானவோ அப்படிலாம் நம்ம டே டு லைஃப்ல பேசுறதே இல்லை. நாம ஈஸியா வந்து அவ அதுக்கு ஆப்போசிட் ஆனவன்ட்டு போயிடுவோம் இல்லையா? ஸோ she is adverse to junk food. And next one, they are adverse to dowry system. They are adverse to dowry system. அவங்க வந்து டவுரி சிஸ்டத்துக்கு எதிரானவங்க. அவங்கள வரதட்சணையே வாங்க மாட்டாங்கப்பா, அவங்கள வந்து டவுரி சிஸ்டத்துக்கு எதிரானவங்க. ஸோ எதிரானவங்க, பாதகமானவங்க, இந்த மாதிரி ரெண்டு இடத்துலையுமே வந்து adverse அப்படிங்கிறது யூஸ் பண்ணலாம். ஸோ they are adverse to dowry system. And last one, I am adverse to abusing. I am adverse to abusing. நான் வந்து இந்த தேவையில்லாத வேலை பண்றதுக்கு எதிரானவன், இந்த பிரயோஜனமே இல்லாத வேலைகள் பண்றதுக்கு எதிரானவன். ஓகே, சோ இதுல வந்து நீங்க क्वेश्चंस கேட்கணும் அப்படினா ஹெல்பிங் verb பிஃபோர்லயும் சப்ஜெக்ட் வந்து ஆஃப்டர் ஹெல்பிங் verb யூஸ் பண்ணீங்க அப்படினா நீங்க வந்து நான் வந்து எதிரானவனா, நான் வந்து பாதகமானவனா அப்படினு சொல்லிட்டு நீங்க ஈஸியா வந்து क्वेश्चन கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் am முன்னாடி எடுத்துட்டு வந்துருங்க, I வந்து செகண்ட் எடுத்துட்டு போங்க. Am I adverse to drinking wine?
am I adverse to drinking wine? நான் வந்து wine குடிப்பதற்கு எதிரானவனா? நான் வந்து நல்லா குடிப்பேன். நான் வந்து wine குடிப்பதற்கு எதிரானவனா? சோ இந்த மாதிரி क्वेश्चन கேக்குறதுக்கு helping verb ஃபர்ஸ்டும் சப்ஜெக்ட் வந்து ஆஃப்டர் எடுத்துட்டு போகணும். சோ இதுல இருக்கக்கூடிய sentences மட்டும் இல்லாம இதுல இருக்கக்கூடிய subject then helping verb according to the subject then verb plus ing then to after noun இதெல்லாம் நீங்க சேஞ்ச் பண்ணி நிறைய sentences practice பண்ணா மட்டுமே வந்து adverse அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். So thank you so much for watching this lesson. I'll see you soon again some other interesting lesson. Until then, bye bye, take care.